சாட்டர்டே நைட்டுங்க நேற்று என்ன டிஃபன் செய்யறதுனே தெரில. சரி கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டில் நான் எப்போவுமே உப்புமா செய்கிறது நாங்கள் சாப்பிட்றது தான், சூடாக செஞ்சு சாப்பிட்ருவோம். ஒரு 8:30 மணி போல் தான் கிச்சனுக்கு போனேன். சரி நிறைய ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய வெங்காயம் அரிஞ்சு ஒரு 3 வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமே அரிஞ்சிட்டு, நாங்கள் பச்சை மிளகா அல்சருக்கு தான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ காஞ்ச மிளகா போட்டு தான் உப்புமா எப்போவுமே செய்வோம். எதுவாக இருந்தாலும் காரம்னாவே காஞ்ச மிளகாவாக தான் இருக்கும், பச்சை மிளகா இருக்காது. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தெல்லாம் போட வேண்டியது தான். நான் எப்போவுமே உப்புமா பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, வீட்டில் பாத்திரமே பொதுவாக இந்த குழம்பு எது வச்சாலும் சரி மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறதே நிறைய. இந்த கடாயெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய வைக்கிற பழக்கம் இருக்காது. இந்த வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே அன்னன்னைக்கு வாங்கிட்டு அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. கொஞ்சம் ரொம்ப சோம்பேறியான ஒரு பர்சன் தான் நான். இப்போ ரொம்ப அதிகமாகிட்டுருக்கிறேன், ஏன்னே எனக்கு தெரியல. எப்போவுமே ஒருத்தரால் அழகாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. நான்லாம் கொஞ்சம் அப்படி தான். வீட்டில் இருந்தால் அப்படி இப்படி இருந்துருவேன் நான். அதாவது முன்ன நைட்டியெல்லாம் போட்டு நான் அதிலே பொழுது கழிச்சுருந்தவங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி குர்த்தீஸ்லாம் வந்ததுனால இப்போ குர்த்தீஸ் போட்டே இப்படியே போயிட்டுருக்கு. பட் அந்த சோம்பேறித்தனத்தை விடணுன்றனால தான் ஜிம்மெல்லாம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்ததுனால அதுலேயும் போக முடியல. மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனால் மட்டும்தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ ஜூன் 2 ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. அவள் ஸ்கூல் கிளம்பிட்டாள்னா அடுத்தது நான் என்னுடைய ரொட்டீன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் இந்த சோம்பேறித்தனன்றது கண்டிப்பாக போங்க. ஏன் இவ்வளோ சோம்பேறி ஆகிட்டுக்கிறேன்னே தெரில. நீங்களும் இப்படி தானா? ரொம்ப சோம்பேறியாக இருப்பீங்களா, இல்லை நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க? சில பர்சன்லாம் நான் பார்த்துருக்கேன், டெய்லி சாரீ வேர் பண்ணி டெய்லி மார்னிங்லேருந்து நைட் வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் என்னால் இருக்கவே முடியுதில்ல. நான் யோசிக்கிறது அவங்களெல்லாம் எப்படி இவங்களாலலாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு தெரியல. ஆனால் வெளியே போகணுன்னு மட்டும் என்னை சொல்லி பாருங்கள், கடகடன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுவேன். ஆனால் வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு லேசியான பர்சனை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ லேசியான ஒரு பர்சன் நான். உப்புமா யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ உப்புமாவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. அவராகட்டும், நானாகட்டும், அமிர்தாகட்டும் எல்லாருமே உப்புமாவை நல்லாவே சாப்பிடுவோம். அமிர்தாவுக்கு ரொம்ப பசி எடுத்துன்னு இருக்குங்க. கிச்சனுக்கே ஓடியான்ட்டா, இன்னும் என்னம்மா நீ பண்ணுற கிச்சனில் அப்படின்ற மாதிரி என்னை போட்டு அடித்து இது பண்ணி. முன்னெல்லாம் கிச்சனுக்கு உள்ளே வரமாட்டா, இப்போல்லாம் குடு குடு குடுன்னு கிச்சனுக்கு வந்துடுறா. ஒரே கலாட்டை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் உப்புமாலாம் செஞ்சு முடிச்சுட்டு போட்டு எடுத்துன்னு போயிட்டேன். சரி வாமா கிளம்பலான்னாலும் வரல. அப்புறம் எப்படி